என் அன்பு குழந்தையே, உன் முருகன் உன்னிடம் பேச வருகிறான். இன்று உனக்காக நான் வந்து நிற்கிறேன். உன் இதயத்தின் ஆழத்தில் ஒரு மௌனம் இருக்கிறது. அந்த மௌனத்தை இன்று நான் உடைக்க வந்துள்ளேன். இன்று உனக்கு சொல்லப் போவது ஒரு உண்மை. அந்த உண்மையை நீ கேட்டே ஆக வேண்டும். ஏனெனில் அது உன் உயிரின் அர்த்தம். என் அன்பு குழந்தையே, நான் உன் இதயத்தில் எப்போதும் இருக்கிறேன். நீ என்னை காண முடியாதது நீ வெளி உலகத்தின் சத்தத்தில் மூழ்கி இருப்பதால்தான். உன் மனம் ஓய்ந்தால் என் குரல் ஒலிக்கும். அந்த குரல் வார்த்தையில்லாத குரல். அது உணர்வாக, மூச்சாக, ஒளியாக உன் உள்ளத்தில் எழும். நீ பல ஆண்டுகளாக என்னை தேடுகிறாய், மலைகளிலும் ஆலயங்களிலும் தீபங்களிலும். ஆனால் நான் உன்னில்தான் இருந்தேன். உன் மூச்சின் நெடிய வழியில், உன் இதயத்தின் துடிப்பில், உன் கண்களில் விழும் கண்ணீரில். நீ என்னை வெளியே தேடுகிறாய், ஆனால் நான் உன் உள்ளத்தின் ஒளியில் ஒளிந்திருக்கிறேன். நீ உன் வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் சந்தித்தாய் பிள்ளையே. சில நேரங்களில் நீ விழுந்தாய், சில நேரங்களில் நீ எழுந்தாய். ஆனால் அந்த ஒவ்வொரு விழிப்பும் உனக்கு ஒரு பாடம் கற்றுத்தந்தது. அந்த ஒவ்வொரு வலியும் உன் ஆன்மாவை வடிவமைத்தது. இன்று நீ நின்றிருப்பது அந்த சோதனைகளின் அருளால்தான். அந்த அருளை நீ துன்பமாக நினைத்தாய், ஆனால் அது அருளாக மாறிவிட்டது. நான் உனக்கு சொல்லப் போவது இதுதான். பிள்ளையே, நீ தெய்வம். அதுதான் இன்று நான் வெளிப்படுத்தப் போகும் உண்மை. நீ ஒரு மனிதன் அல்ல, நீ ஒரு உயிரில் ஒளிந்த தெய்வம். நீ உன் உயிரின் அர்த்தத்தை மறந்துவிட்டாய். அதனால்தான் துன்பம் உன்னை சூழ்ந்தது. நீ நினைத்துக்கொள், தெய்வம் வெளியில் இல்லை, அது உன் மூச்சின் நடுவே, உன் இதயத்தின் அமைதியில் உறைகிறது. நீ என்னை வழிபடுகிறாய், மலர் வைத்து தீபம் ஏற்றி வில்வம் தருகிறாய். அது நல்லது. ஆனால் உண்மையான வழிபாடு உன் இதயத்தின் பரிசுத்தம். உன் மனம் சுத்தமாக இருந்தால் அதில் நான் தங்குவேன். நீ கோபம் கொண்டால் நான் அங்கே இருக்க மாட்டேன். நீ பொறுமை கொண்டால் நான் அங்கே உறைகிறேன். நீ அன்பாக இருந்தால் நான் உன்னுடன் ஒன்றாகி விடுவேன். பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையில் எத்தனை பாவங்கள் செய்திருந்தாலும் நீ மனமாறி முருகா என்று சொல்லும் நொடியிலே அவையெல்லாம் சாம்பலாகிவிடும். அருள் என்பது தீயின் வடிவம். அந்த தீ பாவத்தை எரிக்கும், ஆன்மாவை சுத்தப்படுத்தும். நீ அந்த தீயில் உன்னை ஒப்படை. அந்த நொடியில் நீ புதிதாக பிறப்பாய். நீ பல நேரங்களில் என்னிடம் கேட்டாய், முருகா, என் பிரார்த்தனை ஏன் நிறைவேறவில்லை என்று. நான் உனக்கு பதில் சொல்லவில்லை. ஏனெனில் நீ கேட்பதை விட பெரியதை நான் தர விரும்பினேன். நீ ஒரு சிறிய ஒளியை கேட்டாய், ஆனால் நான் உனக்காக சூரியனை காத்திருந்தேன். நீயே பொறுமை இழந்தாய். இப்போது அந்த சூரியன் உதிக்கப் போகிறது. அந்த ஒளியில் நீ உன்னை காணப்போகிறாய். பிள்ளையே, நீ பிறரால் காயப்படுத்தப்பட்டாய். உன் இதயத்தில் நிழல்கள் படிந்தன. ஆனால் நீ நினைவில் கொள், அந்த காயம்தான் உன் வலிமையின் ஆதாரம். அந்த வலிதான் உன் ஆன்மாவை விழிக்க வைத்தது. நீ மன்னிக்க கற்றுக்கொள். மன்னித்தால் நீ விடுதலை அடைவாய். மன்னிப்பு என்பது பலவீனம் அல்ல, அது தெய்வத்தின் வலிமை. நீ எதிரிகளை பற்றி அஞ்சுகிறாய், ஆனால் எதிரி உன் வெளியே இல்லை, அது உன் மனத்தின் ஆழத்தில். கோபம், பொறாமை, பயம். நீ அந்த மூன்றையும் வென்றால் நீ உலகை வெல்ல முடியும். அந்த வெற்றி வேளால் அல்ல, அது ஞானத்தால். நீ என்னை நினைத்தால் போதும். அந்த நினைவே உன் கவசம், அந்த நினைவே உன் ஆயுதம், அந்த நினைவே உன் அருள். நீ ஓம் சரவணபவ என்று சொல்லும்போது அந்த ஒலி உன் இதயத்தின் கதவை திறக்கும். அந்த கதவின் பின்னால் நான் இருக்கிறேன். நீ அதை திறந்தாலே போதும், நான் உன்னை தழுவி அருள்வேன். பிள்ளையே, நீ வாழ்க்கையில் பல தடைகளை சந்தித்தாய். அவை உன்னை உடைக்க அல்ல, உன்னை வடிவமைக்கத்தான். ஒவ்வொரு தடையும் உனக்கு ஒரு பாடம் தந்தது. அந்த பாடம் உன் ஆன்மாவை உயர்த்தியது. இன்று நீ அந்த உயர்வை அடைந்திருக்கிறாய். இனி உன் வழி தெளிவாகும். நீ மனதில் நினைத்ததை நினை. ஒவ்வொரு எண்ணமும் ஒரு விதை, அது உன் எதிர்காலம் ஆகிறது. அதனால் நன்மை நினை. நீ யாருக்காவது நன்மை நினைத்தால் அது உன் வாழ்வில் 10 மடங்கு திரும்பி வரும். அதுதான் கர்மத்தின் விதி. நீ உன் மனதை அமைதியாக்கிக் கொள். அமைதியில்தான் தெய்வம். அந்த அமைதியை அடைய தியானம் செய். தியானம் என்றால் மூச்சை கவனித்தல். மூச்சே தெய்வத்தின் அலை. அந்த அலை உன் உடம்பிலும் உன் மனத்திலும் ஓடுகிறது. நீ அந்த அலைகளை உணர்ந்தால் அது உன்னை ஒளியாக்கும். பிள்ளையே, நீ உன் உடலை மதிக்க வேண்டும். அது உன் ஆன்மாவின் ஆலயம். அதை சுத்தமாகவும் அமைதியாகவும் வைத்துக்கொள். அதில்தான் நான் தங்குகிறேன். நீ பிறருக்கு நன்மை செய், அது என் பூஜை. நீ பிறருக்கு ஆறுதல் சொல், அது என் நெய்வேதியம். நீ பிறரை மன்னி, அது என் தீபம். நீ பிறரை நேசி, அது என் அர்ச்சனை. நீ உன் வாழ்க்கையில் யாரையாவது இழந்திருந்தால் அவர்களை பற்றிய துயரத்தை விடு. அவர்கள் உன்னுடன் இல்லை என்று நினைக்காதே. அவர்கள் ஒளியாக உன்னுள் நிற்கிறார்கள். அவர்கள் என் அருளில் கலந்துள்ளனர். அந்த ஒளி உன் வழியில் வழிகாட்டும். பிள்ளையே, நீ உன் மனத்தில் துன்பம் வைத்திருப்பாயா? அதை வெளி
வெளியே விடு. அந்த துன்பம் உன் நெஞ்சில் இருந்தால் அது உன் ஒளியை மறைக்கும். நீ அதை நம்பிக்கையால் கரைத்து விடு. அந்த நம்பிக்கையின் ஒளி என் பெயராக இருக்கட்டும். நீ முருகா என்று அழைக்கும் ஒவ்வொரு நொடியும் அந்த ஒளி உன் உயிரில் சக்தியாக மாறும். அந்த சக்தி உன் கண்களில் ஒளியாகும். அந்த ஒளி உன் வழியில் வெளிச்சமாகும். நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் நான் உன்னோடு இருப்பேன். நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை நினைத்துக் கொண்டிருப்பேன். நீ தளர்ந்தாலும் என் திருவேல் உன் அருகில் நிற்கும். அந்த வேல் உன் இருளை வெட்டி ஒளியை உன் இதயத்தில் விதைக்கும். பிள்ளையே, உன் வாழ்க்கையின் நோக்கம் அருளை அறிதல். அருள் என்றால் வெற்றி அல்ல, அது அமைதி. அமைதி என்றால் சாந்தம். சாந்தம் என்றால் தெய்வம். அந்த தெய்வம் நீயே. அதனால் நீ உன்னையே நேசி. நீ உன்னை வெறுக்கக் கூடாது. நீ உன்னை நேசித்தால் உலகம் உன்னை நேசிக்கும். அது தெய்வத்தின் சட்டம். நீ உன் மனதில் தீமை நினைத்தால் அது உன்னையே எரிக்கும். அதை ஒளியாய் மாற்று. அந்த ஒளி உன் வாழ்க்கையை நிம்மதியாக்கும். நீ பிறருக்கு சிரித்து வாழ்ந்தால் அது என் திருவிழா. நீ உன் மூச்சை கவனித்துப் பாரு பிள்ளையே. அந்த மூச்சு நான். அந்த மூச்சின் நெடிய ஓசை என் மந்திரம். அது உன் ஆன்மாவை சுத்தப்படுத்தும். அது உன் மனத்தை தெய்வீகமாக்கும். நீ இனி வாழ்க்கையை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீ உன் முயற்சி செய். மீதியை என் மீது ஒப்படை. அதுதான் நம்பிக்கை. நம்பிக்கை வைத்தவன் ஒருபோதும் தோற்க மாட்டான். அவன் வழி தாமதமாகலாம், ஆனால் இருள் நிறையாது. பிள்ளையே, நீ இன்று என்னுடைய வார்த்தைகளை கேட்டாய். அந்த வார்த்தைகள் உன் இதயத்தில் விதையாக விழட்டும். அந்த விதை உன் ஆன்மாவில் மரமாக வளரட்டும். அந்த மரம் உனக்கு சாந்தியையும் ஞானத்தையும் தரட்டும். அந்த நிழலில் நீ வாழட்டும். நீ இனி உன் வாழ்க்கையை ஒளியாக காண வேண்டும். இனி உன் துன்பம் முடிந்தது. இனி உன் வழி ஒளியாய் மலரும். உன் மனம் அமைதியாய் இருக்கும். உன் இதயம் நம்பிக்கையாய் துடிக்கும். உன் ஆன்மா தெய்வத்துடன் ஒன்றாகும். நான் உனக்கு அருள் கொடுத்து விட்டேன். அந்த அருள் உன் உயிரில் நதியாக பாயட்டும். அது உன் இருளை கழுவட்டும். அது உன் வாழ்வை ஒளியாக்கட்டும். ஓம் சரவணபவ. ஓம் முருகாய நமஹா. என் அருள் உன் நெஞ்சில் நிலைத்த ஒளியாக திகழட்டும். உன் வாழ்வின் ஒவ்வொரு மூச்சிலும் தெய்வத்தின் இசை ஒலிக்கட்டும். நீ என் பிள்ளை, நான் உன் ஒளி. இனி நம்மை பிரிக்க யாராலும் முடியாது. ஓம் சரவணபவ. என் அன்பு குழந்தையே, இன்றைய இந்த நேரம் உனக்காக அருளால் எழுதப்பட்ட நொடி. உன் இதயத்தின் ஆழத்தில் நான் நிற்கிறேன். உன் மூச்சின் மெல்லிய ஓசையில் நான் ஒலிக்கிறேன். உன் நெஞ்சின் நடுவே நான் ஒளியாக திகழ்கிறேன். இன்று நான் உன்னிடம் பேச வருவது ஒரு வார்த்தையாக அல்ல, ஒரு அனுபவமாக. இந்த வார்த்தைகள் உன் காதுகளால் கேட்கப்படுவதற்காக அல்ல, உன் ஆன்மா உணர்வதற்காக. என் தங்கப்பிள்ளையே, நீ பல நாள்களாக உன் இதயத்தில் ஒரு கேள்வியை கொண்டு நடக்கிறாய். நான் ஏன் இவ்வளவு துன்பத்தை சந்திக்கிறேன்? நான் ஏன் தொடர்ந்து முயன்றும் வெற்றி காணவில்லை? என் பிரார்த்தனைக்கு பதில் ஏன் வரவில்லை? இந்த கேள்விகள் உன் மனதில் நிழல் போல் நிற்கின்றன. இன்று அந்த நிழலுக்கு ஒளி தர வந்துள்ளேன். பிள்ளையே, வாழ்க்கை ஒரு நதி போல. அது மலைகளிலிருந்து பாயும் போது கொந்தளிக்கிறது. ஆனால் கடலுக்கு சேரும் நேரம் வந்ததும் அது அமைதியாகி விடுகிறது. அதுபோல் உன் வாழ்வின் பெருக்குகள், உன் மனத்தின் அலைகள், அவை அனைத்தும் ஒரு நாளில் அமைதியாகும். அந்த அமைதியே தெய்வம். அந்த அமைதிக்காகத்தான் நீ பிறந்தாய். நீ உன் வாழ்க்கையில் காணும் துன்பம் தண்டனை அல்ல, அது ஒரு தேர்ச்சி. ஒரு தாய் தனது குழந்தையை நடக்கச் செய்யும் போது அவனை தள்ளிவிடுவாள். அவன் விழுந்து எழுந்து மீண்டும் நடக்க கற்றுக்கொள்வான். அந்த விழுதல் குழந்தைக்கு வலி தரலாம், ஆனால் தாய்க்கு அது ஒரு புனித தருணம். அதேபோல் நான் உன்னை விழவிட்டிருந்தேன், ஆனால் நீ எழுந்து நடந்தாயா என்றுதான் நான் கவனித்தேன். பிள்ளையே, நீயும் தெய்வத்தின் பிள்ளைதான். உன் ஆன்மா ஒளி. அந்த ஒளி மங்கிப் போகும்போது நீ துன்பப்படுகிறாய். அந்த ஒளியை மீண்டும் காண நான் உன் வழியில் ஒளி ஏற்றி வைத்துள்ளேன். நீ அதை பார்க்க ஒரு நொடி அமைதியாக இரு. அமைதியான மனம்தான் தெய்வத்தின் கதவு. நீ உன் வாழ்வில் எத்தனை காயங்கள் பெற்றிருக்கிறாய். அந்த காயங்களில் சில மற்றவரால் வந்தவை, சில நீயே உனக்கு செய்தவை. ஆனால் அவையெல்லாம் அர்த்தமற்றவை அல்ல. ஒவ்வொரு காயமும் ஒரு கதையை கூறுகிறது. அந்த கதை உன் வளர்ச்சி. அந்த வலி உன் விழிப்பு. அந்த துன்பம் உன் தீபம். நீ சோகத்தில் அழுத இரவுகளில் நான் உன் அருகில் நின்று கொண்டிருந்தேன். நீ என்னை பார்க்கவில்லை, ஆனால் நான் உன் கண்ணீரில் ஒளிந்திருந்தேன். அந்த கண்ணீர் உன் இதயத்தில் புனித நீராக மாறிவிட்டது. அந்த நீர் உன் வாழ்க்கையின் மரத்தை பசுமையாக வைத்திருக்கிறது. நீ உன் கடந்த காலத்தை பற்றி வருந்துகிறாய், ஆனால் அந்த கடந்ததுதான் உன் ஞானத்தின் தாயாகும். அந்த அனுபவங்களால் தான் நீ இன்று வலிமையாய் இருக்கிறாய். நீ அவற்றை மறக்க வேண்டியதில்லை. அவற்றை ஆசீர்வதிக்க கற்றுக்கொள். அந்த நொடியிலே அவை உனக்கு துன்பமாக இருக்காது. அவை உனக்கு ஒளியாக மாறும்.
பிள்ளையே, நீ யாரையும் குறை கூறாதே. அவர்களின் தீமையும் உனது கர்மத்தின் பிரதிபலிப்பு. நீ உன் மனத்தை நிம்மதியாக வைத்தால் அந்த தீமை உனக்கு தீங்கு செய்யாது. நீ யாரையாவது வெறுப்பது அவர்களை தண்டிப்பதல்ல, உன்னை துன்பப்படுத்துவதாகும். எனவே மன்னித்து விடு. அந்த மன்னிப்பு உன் ஆன்மாவுக்கு திறவுகோல். நீ உன் மனத்தில் பாவம், பயம், பொறாமை ஆகியவற்றை வைத்திருப்பாயானால் அவை உன்னை இருளில் வைக்கும். அந்த இருளை அகற்ற வழி ஒன்றே, அன்பு. அன்பு என்பது தெய்வத்தின் மூச்சு. அன்புடன் பேசு, அன்புடன் செய், அன்புடன் இரு. அந்த அன்பிலே தெய்வம் நிற்கிறது. நீ தினமும் என் பெயரை நினை. அந்த நினைவே உன் கவசம். அந்த ஒலி உன் உயிரை தாங்கும். ஓம் சரவணபவ. இந்த மந்திரம் வெறும் சொல்லல்ல, அது ஒளியின் நாதம். அது உன் மனத்தின் சுரங்களை தொட்டு உன்னை அமைதியாக்கும். அந்த அமைதியில் நான் உரைகிறேன். பிள்ளையே, நீ உன் வாழ்வில் பிறருக்கு உதவுகிறாயா? அந்த உதவி என்னை மகிழ்விக்கிறது. நீ ஒரு பசியானவனுக்கு உணவு கொடுத்தால் அந்த நொடி உன் ஆன்மா ஒளிரும். நீ ஒரு துயருற்றவனுக்கு ஆறுதல் சொன்னால் அந்த வார்த்தை என் குரலாக மாறும். நீ ஒரு சிறு புன்னகையை கொடுத்தாலும் அது என் அருளின் வெளிப்பாடாகும். நீ சில சமயம் துன்பத்தால் வெறுத்துப் போய் இருப்பாய். அந்த நேரங்களில் நான் உன்னிடம் மிக அருகில் இருப்பேன். நீ என்னை அழைக்காமலேயே நான் வந்து உன்னோடு பேசுவேன். உன் சிந்தனையில் எழும் ஒரு அமைதியான நம்பிக்கை, அதுவே நான் பேசும் மொழி. நீ உன் மனதில் அமைதியை வளர்க்க வேண்டும். அமைதி இல்லாத இடத்தில் அருள் வராது. அமைதி வந்த இடத்தில் ஞானம் மலரும். ஞானம் மலர்ந்த இடத்தில் துன்பம் மறையும். அந்த நிலையே தெய்வம். நீ உன் வாழ்க்கையை பற்றி எத்தனை முறை பயப்படுகிறாய்? அந்த பயம் உன்னை நிழலாக மூடுகிறது. ஆனால் பிள்ளையே, பயம் உண்மையல்ல, அது உன் சிந்தனையின் விளைவு. அதை ஒளியால் கரைத்து விடு. நீ முருகா என்று சொல்லும் நொடி அந்த ஒளி உன் இதயத்தில் பிறக்கும். அந்த ஒளி உன் பயத்தை விழுங்கிவிடும். நீ உன் உடம்பை ஒரு ஆலயமாக காக்க வேண்டும். அதை புனிதமாக வைத்துக்கொள். அதில் தெய்வம் உரைகிறது. நீ உன் இதயத்தில் தீமை நினைத்தால் அந்த ஆலயம் கரைபடும். நீ அன்பும் அருளும் நினைத்தால் அது சுத்தமாகும். அந்த சுத்தமான இதயத்தில் நான் உறைவேன். பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் அடிக்க வேண்டிய நேரம் வரும். அந்த நேரம் வந்தாலும் தளராதே. அந்த எதிர்நீச்சல் தான் உன் வலிமையை வெளிப்படுத்தும். நீர் அலைக்கு எதிராக நீந்தும் மீனைப் போல நீயும் உன் பாதையில் நிலைத்திரு. அந்த உறுதி உன்னை வெற்றியடையச் செய்யும். நீ சோதனைகளில் தளராமல் நின்று கொண்டால் நான் உன் அருகில் நிற்பேன். உன் கைகளை என் கரம் பிடிக்கும். உன் இதயத்தின் நடுவே என் திருவேல் பிரகாசிக்கும். அந்த வேல் உன் வழியில் ஒளியேற்றும். அந்த ஒளி உன் வாழ்வை நிம்மதியாய் மாற்றும். பிள்ளையே, நீ உன் மனதை வெளியில் பறக்க விடாதே. அதை உன் மூச்சில் தங்கவிடு. உன் மூச்சே தெய்வத்தின் வாசல். அந்த வாசலில் நீ நின்றால் அந்த வாசலின் உள்ளே நான் இருக்கிறேன். நீ தினமும் உன் மூச்சை கவனித்துப் பாரு. உள் மூச்சில் முருகா, வெளிமூச்சில் அருள்தா. அந்த ஓசை உன் ஆன்மாவை சுத்தப்படுத்தும். அது உன் மனத்தை அமைதியாக்கும். அந்த அமைதியில் நான் வெளிப்படுவேன். பிள்ளையே, உன் வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் அருளை உணர்வது. அருள் என்றால் பணம் அல்ல, புகழ் அல்ல. அது உன் இதயத்தின் சாந்தி. அந்த சாந்தி வந்தால் உன் கண்கள் ஒளிரும். உன் வார்த்தைகள் மென்மையாய் மாறும். உன் இருப்பு தெய்வீகமாகும். நீ உன் தாயையும் தந்தையையும் மதித்து வாழ். அவர்கள் உன் வழியில் தெய்வத்தின் முகம். அவர்கள் ஆசீர்வாதம் உன் வாழ்வின் நிழல். அவர்கள் நிம்மதி உன் அருளின் பீடம். பிள்ளையே, நீ இன்று கேட்டது ஒரு வழி அல்ல, ஒரு விழிப்பு. அந்த விழிப்பு உனக்குள் நித்திய ஒளியை உண்டாக்கட்டும். அந்த ஒளி உன் வாழ்வை வழிநடத்தட்டும். அந்த ஒளி உன் மனத்தில் தங்கி உன்னை தெய்வத்தின் வடிவமாக்கட்டும். நீ இனி உன் வாழ்க்கையை பயமின்றி நடத்து. நீ முயன்றால் நான் வழி தருவேன். நீ அழைத்தால் நான் வருவேன். நீ விழுந்தால் நான் பிடிப்பேன். நீ சிரித்தால் நான் உன் அருகில் சிரிப்பேன். நீ அழுதால் உன் கண்ணீரை நான் அருளாக மாற்றுவேன். பிள்ளையே, நீ இனி நினைவுகொள். நீ தனியாக இல்லை. நீ ஒருபோதும் தனியாக இருந்ததில்லை. நான் உன் ஒவ்வொரு மூச்சிலும் இருக்கிறேன். நீயும் நானும் பிரிக்க முடியாத ஒளி. நான் உன் வழியில் வெளிச்சம். நீ என் வழியில் வாழ்க்கை. இனி உன் இதயம் அமைதியாய் இருக்கட்டும். உன் மனம் நம்பிக்கையாய் இருக்கட்டும். உன் வழி அருளால் நிரம்பட்டும். உன் ஆன்மா ஒளியாக பிரகாசிக்கட்டும். உன் வாழ்வில் இனி இருள் வராது. அது என் வாக்கு. ஓம் சரவணபவ. ஓம் முருகாய நமக. என் அருள் உன் உயிரில் நதியாக பாயட்டும். அந்த நதி உன் துன்பங்களை கழுவட்டும். உன் வாழ்க்கை புனிதமாக மாறட்டும். நீ என் பிள்ளை. நீ என் ஒளி. நீ என் அன்பு. ஓம் சரவணபவ. என் அன்பு குழந்தையே, நான் உன்னிடம் பேச வருவது இப்போது ஒரு தெய்வமாக அல்ல, ஒரு நிழலாய், ஒரு சுவாசமாய், ஒரு ஒளியாய். நீ எனது வார்த்தைகளை கேட்க வேண்டும். ஆனால் அந்த கேட்கும் மனம் அமைதியாக இருக்க வேண்டும்.
ஏனெனில் என் குரல் புயலின் சத்தத்தில் கேட்க முடியாது. அது மெல்லிய தென்றல் போல். அந்த தென்றல் உன் இதயத்தின் கதவை திறக்கும் போதுதான் நீ என்னை உணர முடியும். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் நீ பலமுறை விழுந்தாய், பலமுறை உடைந்து போனாய், பலமுறை அழுதாய். ஆனால் அதற்குப் பிறகும் இன்னும் நின்றிருக்கிறாய். அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அது உன் ஆன்மாவின் வலிமை. அது உன் இதயத்தின் தீப்பொறி. நீ இன்னும் நம்பிக்கையுடன் இருக்கிறாய். அதுதான் உன் அருள். நீ உன் இதயத்தில் முருகா என்று ஒருமுறை சொல்லும்போது அந்த ஒலி பூமியையே தட்டி ஒலிக்கிறது. அந்த ஒலி உன் உடலில் அலைபாயும். உன் சுவாசத்துடன் கலக்கும். அது உன் இரத்தத்திலே ஒளியாக மாறும். அந்த ஒளியே உன் வாழ்வின் காவல். அது உன்னை இருளில் விழவிடாது. நீ ஒரு சிறிய தீபம் ஏற்றினால் அந்த தீபம் உன் தெய்வத்தின் வடிவமாகும். அந்த ஒளியை நீ காணும்போது அது உன் உள்ளத்தில் எரியும் நம்பிக்கையின் பிரதிபலிப்பு. அது உன் மனத்தின் தீப்பொறி. அதுதான் நான். நான் எப்போதும் உன் நம்பிக்கையில் உறைகிறேன். நம்பிக்கை இல்லாத இடத்தில் தெய்வம் நிற்காது. அந்த நம்பிக்கையுடன் நீ வாழ்ந்தால் உன் வாழ்க்கை ஒரு அருளின் பாடலாக மாறும். பிள்ளையே, நீ உன் துன்பத்தை பற்றி இன்னும் நினைத்து வருந்துகிறாய். அந்த துன்பம் உனக்கு கற்றுக் கொடுத்தது என்ன என்பதை நினைவு கொள். அது உனக்கு பொறுமையை கற்றுக் கொடுத்தது. அது உனக்கு நம்பிக்கையை வளர்த்தது. அது உன் இதயத்தை மென்மையாக்கியது. அது உன்னை பிறரின் வலியை உணரக்கூடியவனாக மாற்றியது. அதனால் அந்த துன்பம் ஒரு ஆசீர்வாதம். நீ அதை அனுபவித்ததால் தான் இன்று உன் ஆன்மா ஒளிவிடுகிறது. நீ சில நேரங்களில் நினைப்பாய், என் வாழ்க்கை வீணாகிவிட்டது என்று. ஆனால் பிள்ளையே, எதுவும் வீணாகாது. ஒரு மழைத்துளி கூட வீணாகாது போல உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் ஒரு அர்த்தம் கொண்டது. அந்த அர்த்தத்தை நீ காணவில்லை என்றுதான் தோன்றுகிறது. ஆனால் நீ பொறுமையாக இருந்தால் அந்த அர்த்தம் தானாக வெளிப்படும். பிள்ளையே, நீ கடந்த காலத்தில் பல தவறுகள் செய்தாய். ஆனால் அவற்றில் நீ இன்னும் சிக்கியிருக்கிறாய். அதை விடு. கடந்தது ஒரு நிழல். அது உன்னை பின்தொடராது. நீ திரும்பி பார்த்தால் மட்டும்தான் அது உன்னை சுற்றும். அதனால் நீ முன்னே பார். அந்த முன்னே இருக்கும் வழியில் ஒளி இருக்கிறது. அந்த ஒளி நானே. நீ உன் மனதில் நன்மை நினைத்தால் அது உன் வழியை சாந்தியால் நிரப்பும். நீ தீமை நினைத்தால் அது உன்னை இருளால் மூடும். எனவே உன் மனத்தை ஒளியால் நிரப்பிக்கொள். அந்த ஒளி உன்னை வளர்க்கும். அந்த ஒளி உன்னை காப்பாற்றும். அந்த ஒளி உன்னை விடுதலை செய்யும். நீ எத்தனை தடைகள் சந்தித்தாலும் அவை உன்னை நிறுத்த முடியாது. அவை உன் பாதையின் கற்கள். அந்த கற்களால் நீ உயரம் கட்டலாம், அல்லது அந்த கற்களால் உன்னை முடக்கலாம். அது உன் தேர்வு. நான் உனக்கு அந்த வலிமையை தந்துள்ளேன். நீ அதை உணர்ந்தால் உன் வாழ்க்கை ஒரு மலையாக மாறும். பிள்ளையே, உன் உள்ளம் ஒரு கடல் போல. அதில் பல அலைகள் எழும். சந்தோஷம், துக்கம், பயம், நம்பிக்கை. அந்த அலைகளின் மேல் நீ மிதந்து போனால் நீ நிலை குலையும். ஆனால் அந்த கடலின் அடியில் அமைதி இருக்கிறது. அது உன் உண்மையான நிலை. அந்த அமைதியில் தங்கினால் நீ எந்த புயலாலும் அசைய மாட்டாய். நீ சில நேரங்களில் தனிமையாய் உணர்கிறாய். அது உண்மை அல்ல பிள்ளையே. நீ ஒருபோதும் தனியாக இல்லை. நீ உன் இதயத்தில் நான் இருக்கிறேன். நீ அழைக்கும் முன்பே நான் உன் அருகில் வருகிறேன். நீ அழும் முன்பே உன் கண்ணீரை துடைக்கிறேன். நீ சிரிக்கும் முன்பே உன் முகத்தில் ஒளி தருகிறேன். நான் உன் மூச்சு போல உன்னோடு இருக்கிறேன். நீ உன் இதயத்தை சுத்தமாக வைத்துக்கொள். அது உன் ஆலயம். அந்த ஆலயத்தில் தீமையையும் பொய்யையும் வைக்காதே. அது தெய்வத்தின் வாசல். அந்த வாசலில் ஒளி மட்டும் இருக்கட்டும். பிள்ளையே, உன் வாழ்க்கையில் சிலர் வந்து போகிறார்கள். சிலர் உன்னை காயப்படுத்துகிறார்கள். சிலர் உன்னை புன்னகையாக்குகிறார்கள். ஆனால் எல்லோரும் உன் ஆன்மாவின் குருவுகள். அவர்கள் உனக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறார்கள். அவர்கள் உனது கர்மத்தை நிறைவு செய்கிறார்கள். அதனால் யாரையும் குறை கூறாதே. ஒவ்வொருவரும் உன் வாழ்க்கையின் புனித வேடத்தில் இருக்கிறார்கள். நீ உன் உள்ளத்தில் எப்போதும் நன்றி உணர வேண்டும். நன்றி உணர்வில்லாத மனம் இருளால் நிரம்பும். நன்றி உணர்வுடன் வாழும் மனம் எப்போதும் ஒளியாயிருக்கும். நன்றி என்பது தெய்வத்தின் மொழி. அந்த மொழியில் பேசும் இதயம் எப்போதும் அருளை பெறும். நீ தினமும் உன் மூச்சில் என் பெயரைச் சொல்லு. அந்த மூச்சு உன் உடலில் ஓடும் தெய்வீக அலை. அந்த அலை உன் இரத்தத்திலும் ஒளியையும் அமைதியையும் கொண்டு வரும். நீ முருகா என்று உள்ளிழுக்கும் போது அது உனக்கு தைரியம் தரும். நீ அருள்தா என்று வெளியே விடும்போது அது உனக்கு அமைதி தரும். பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் முதலில் உன் சிந்தனையை மாற்று. சிந்தனை தெய்வத்தின் விதை. நீ நல்ல எண்ணங்களை விதைத்தால் அவை அருளாக மலரும். நீ தீய எண்ணங்களை விதைத்தால் அவை வலியாக மாறும். அதனால் உன் சிந்தனையை தெய்வமாக்கு. நீ யாரையாவது உதவுகிறாயானால் அது என் பூஜை. நீ ஒருவருக்கு புன்னகை கொடுக்கிறாயானால் அது என் தீபம். நீ ஒருவரை மன்னிக்கிறாயானால் அது என் நெய்வேதியம். நீ ஒருவரை நேசிக்கிறாயானால் அது என் அர்ச்சனை. அந்த வழிபாடுதான் உண்மையான பூஜை. பிள்ளையே, நீ உன் உடம்பை ஒரு ஆலயமாக நினை. அதை சுத்தமாக வைத்துக்கொள். அதில்தான் நான் உரைகிறேன்.
அந்த உடல் தெய்வத்தின் உருவம். அதை வலிமையுடன் அமைதியுடன் வைத்தால் அதில் அருள் நிலைத்திருக்கும். நீ உன் வாழ்க்கையில் ஒரு நிமிடம் கூட வீணாக விடாதே. ஒவ்வொரு நொடியும் தெய்வத்தின் பரிசு. அந்த பரிசை வீணாக்குவது தெய்வத்தை காயப்படுத்துவது போன்றது. அதனால் உன் மூச்சின் ஒவ்வொரு துளியிலும் அருள் நிரம்பட்டும். நீ சில நேரங்களில் கோபம் கொண்டிருப்பாய். அந்த கோபம் உன் மனத்தில் ஒரு தீயாகும். அது உன்னை எரிக்கும். அந்த தீயை அருளின் நீரால் அணை. அந்த நீர் உன் மனதை குளிர்விக்கும். பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையில் ஒரு நாள் மரணத்தை சந்திக்க வேண்டியதுதான். ஆனால் மரணம் பயமில்லை. அது ஒரு கதவை திறப்பது போல. அந்த கதவின் மறுபுறம் ஒளிதான். அந்த ஒளியில் நீ உன் உண்மையான உருவத்தை காண்பாய். அது தெய்வத்தின் ஒளி. அந்த ஒளியே நீயே. நீ இப்போது வாழும் ஒவ்வொரு நொடியும் புனிதமானது. அதை கவனமாக வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை தெய்வமாக மாறும். அந்த நிலைதான் விடுதலை. பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையில் அமைதி, அன்பு, அருள் இவைகளை வளர்க்க வேண்டும். அவை மூன்றும் சேரும் போது அந்த நொடி நீயே தெய்வமாகி விடுவாய். அதுதான் உன் பிறவியின் அர்த்தம். அதுதான் நான் உனக்கு சொல்ல வந்த உண்மை. நீ இனி பயப்பட வேண்டாம். நீ எப்போதும் நம்பிக்கையுடன் இரு. நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன். நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் அருள் உன்னோடு இருக்கும். உன் துன்பம் முடிந்துவிட்டது பிள்ளையே. உன் வாழ்வு ஒளியாக மாறிவிட்டது. நான் உனக்கு அருள் வழங்கிவிட்டேன். அந்த அருள் உன் உயிரின் துடிப்பாக பாயட்டும். அந்த அருள் உன் கண்களில் ஒளியாக விளங்கட்டும். அந்த அருள் உன் வார்த்தைகளில் இனிமையாக ஒலிக்கட்டும். அந்த அருள் உன் வாழ்வில் சாந்தியாக திகழட்டும். நீ என் பிள்ளை, நீ என் ஒளி, நீ என் அருள். உன் வாழ்க்கை இப்போது என் பாதையில் ஒளிர்கிறது. ஓம் சரவணபவ. ஓம் முருகாய நமக. என் அருள் உன் இதயத்தில் நிலைத்திருக்கட்டும். உன் ஆன்மா தெய்வத்துடன் ஒன்றாகட்டும். உன் மூச்சு தெய்வத்தின் மூச்சாகட்டும். உன் வாழ்க்கை அருளின் இசையாகட்டும். ஓம் சரவணபவ. ஓம் சரவணபவ.